ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து வெளியில சொசைட்டில இருந்து வரலாம். இல்ல உங்க வீட்ல இருந்து வரலாம். வேற நீங்க என்ன ஏஜ்ல வேணா இருக்கலாம். என்ன படிக்கலாம். வயசு எந்த வயசா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க இதெல்லாம் கோ த்ரூ நான் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்ல வந்து நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால முடியல. அப்படின்ட்டு யாராவது ரொம்ப வந்து டவுனா இருக்கிறீங்க. ரொம்ப வந்து லைஃப் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலங்கிற மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனலாலாம் இருக்காது. பிராக்டிகலா நீங்க எப்படி இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேமிலில இருக்கலாம். பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், அம்மாவா, அப்பாவா, தாத்தா, பாட்டியா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரா வேணா இருக்கலாம். ஃப்ரெண்டா இருக்கலாம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், லவர். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, நீங்களே இப்ப நான் சொல்ற கேரக்டர்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க இப்படி ப்ரெஷர் பண்றீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பெருசா சாதிக்கிறதுக்கும், பெரிய அளவுல எல்லாத்துக்குமே நம்மள தெரியணும். ரொம்ப நான் கோடீஸ்வரனா இருக்கணும், கோடீஸ்வரியா இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும், பாப்புலரா இருக்கணும், என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியணும், நான் அவ்வளோ பெரிய ஆளா வரணும், ரொம்ப சாதிக்கணும், நிறைய என் லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்ணணும், என் கோல் இப்படி அப்படின்னு இதை நீ இன்னும் சாதிக்கலாம், அவன் பாரு சாதிச்சிட்டான், அந்த பையன் பாரு இப்படி இருக்கான், இந்த பையன் பாரு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி ஒரு ப்ரெஷருக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ரெஷர் எல்லாமே வேஸ்ட். ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு லைஃப்ல வந்து ஒருத்தரும் ஒரு வேலைக்காக பிறந்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஜினிகாந்த்னு எடுத்துக்கிட்டா, ரஜினிகாந்த் அவரு பிறந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேம்ல இருக்கணும், இவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அது மூலமா அவர் என்ன கர்மாப்படி வந்திருக்காரோ அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து யாருமே இல்லாம அனாதையா இந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட காசு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படியே அவரோட விதி முடியணும் அப்படி இருக்கு அப்படின்னா அவர் அதுக்காக பிறந்திருக்காரு. நடுவுல இப்படி இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்ல, நடுவுல உட்காந்துக்கிட்டு மிடில் கிளாஸ் மாதிரி கஷ்டப்பட்டு அள்ள மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாம் அதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னுட்டு முதல்ல நம்ம சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமா இருக்காங்க, பெரிய பணக்காரரா இருக்காங்க, செலிபிரிட்டியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வெளியில இருந்து பாக்குற நமக்கு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. நம்ம கையில காசு இல்ல, நம்ம வந்துட்டு ரொம்ப சொசைட்டில ஒன்னும் சொல்லிக்கிற அளவுல பெரிய ஆளா இல்ல, நம்மள யாருக்குமே தெரியல, நம்ம போனா நமக்கான ரெஸ்பெக்ட் எங்கேயுமே கிடைக்கல, அப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னா இத அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட நான் ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்றேன், எப்பவுமே உங்களுக்காக வாழுங்க. அடுத்தவன் ஒண்ணு சொல்லுவான், அடுத்தவன் நம்மள இப்படி பேசிடுவான், அடுத்தவன் நம்மள இதை பண்ணா பாராட்டுவான், அடுத்தவன் வந்து இதை பண்ணா வந்து அசிங்கப்படுத்துவான், இன்சல்ட் பண்ணுவான், அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க ஏன் வாழ்றீங்கன்னு நீங்களே யோசிங்க. சோ யாருமே முதல்ல சாதிக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா, நைட்டு படுத்தா சந்தோஷமா தூக்கம் வருதா அப்படிங்கிற அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு பின்னாடி நிறைய இவ்வளவு அஜெண்டா வச்சிருக்கோம். நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து படிச்சு அதுவும் இந்த கொடுமை என்னன்னா, அந்த பசங்க எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னா எல்லாருமே டாக்டர்னா பேஷண்டா யாராவது இருக்கணும், எல்லாருமே கலெக்டர், எல்லாருமே போலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா பப்ளிக்கா யாராவது இருக்கணும், எல்லாருமே பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க அப்படின்னா யாராவது அங்க கன்சியூமரா இருக்கணும். சோ யார் யார் என்னென்ன வேலைக்கு நடிக்கிறதுக்கு வந்திருக்கோமோ அந்தந்த ஒரு பாத்திரத்தை நம்ம பெர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக சாதிக்கவே கூடாதா, வந்துட்டு நான் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்க கூடாதா அப்படின்னா அதெல்லாம் வேற. சரிங்களா? நான் முழுக்க முழுக்க சொல்றது வந்து சோல் ஹாப்பினஸ். நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், சாதிக்கலாம். நீங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சு சாதனை பண்ண மைக்கேல் ஜாக்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்படி டெத்து. டயானா எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட டெத் எப்படி இருந்துச்சு. அவங்களோட லைஃப் சொல்றேன் நான். ஒருத்தவங்களும் நம்ம இன்னைக்கு பெருசா பேசுற எல்லாத்தோட லைஃப்லயுமே கஷ்டம் இருக்குங்கும் பொழுது யாருக்கு கஷ்டம் இல்ல, அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. இங்க வந்து முதல்ல நான் சொல்றது என்னன்னா, சாதிக்கணுங்க, ஆனா எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது, என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு யாரும் பண்ணணும்னே தேவையில்லை. நீங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க பிறந்திருக்கிறீங்க. உங்களை நீங்க என்ஜாய் பண்றீங்க. எப்ப தெரியுமா நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒண்ணுக்கும் போய் நிப்போம், நீங்க பண்றது மேல உங்களுக்கு டவுட் இருக்கு, நீங்க பண்றது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா மட்டும்தான் நம்ம போய் எப்ப இது கரெக்டா இருக்கா, இது சரியா இருக்கா, கொஞ்சம் சொல்லேன் பார்த்து ப்ளீஸ்பா அப்படின்னு நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட அப்பதான் கேட்போம். ஒருவேளை நீங்க பண்ற விஷயம் 100% உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதுன்னா நம்ம யாருக்கிட்டையுமே கருத்தை கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை 100% புடிச்சு பண்றோம் இல்லையா? சோ இப்ப யாராவது பேரண்ட்ஸா இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பசங்க மேல எல்லாம் ப்ரெஷர் போடாதீங்க. நீ அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் எதுவுமே போடாதீங்க. அவங்க படிக்கிறாங்க படிக்கல அது எல்லாமே வந்து அவங்களோட கர்மா. அதுக்காக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வச்சுக்கலாமான்னு அந்த மாதிரி குதர்க்கமாலாம் கேள்வி கேட்க கூடாது. ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன வருதோ வரட்டும், என்ன படிக்கணுமோ படிக்கட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சு
ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். சரிங்களா? அந்த சர்வ் டு அதர்ஸ். நம்ம இருக்கிறோம். நம்மனால யாராவது பயனடையணும். டெய்லி யாருக்காவது நம்மளால என்ன பண்ண முடியும்? டெய்லியும் கூட வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளால ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுதா? அந்த இடத்துல நம்ம இருக்கோமா? அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? எவ்வளவு பேர் பணம் காசு நிறைய வச்சுட்டு கூட பணம் கொடுக்க ஒரு மனசு இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம பீப்புள் நம்ம உலகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னா, மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். என்னால ஒரு 4 பேர் பயனடையணும் அப்படிங்கறத வந்து ஒரு சுயநலம் இல்லாம உங்க பசங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், நீ வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்படி இந்த ஒரு பெரிய பெரிய போஸ்டிங் சொல்லி அந்த போஸ்டிங் இருந்தா மட்டும் தான் மதிக்கணும். மத்தவங்களெல்லாம் நம்ம மதிக்க கூடாது. இப்ப சாதாரணமா ஒரு கலெக்டரை மதிக்கிறோம் அப்படின்னா, அந்த கலெக்டர் ஆபீஸ் வெளியே வேலை பார்க்கறவங்களையோ இல்ல வந்துட்டு வெளியில அந்த மனு இதெல்லாம் எழுதுவாங்க. அவங்களெல்லாம் மதிக்கக்கூடாது. நம்ம வந்து சைரன் வச்சு கார்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்கள தான் நம்ம மதிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு சக மனுஷனை மதிக்கிறதுக்கே அவன் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிச்சவனா இருக்கணும், நல்ல அறிவாளியா இருக்கணும், பெரிய சாதனையாளனா இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்கள நம்ம ரெஸ்பெக்டே கொடுக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலா இருந்தாங்கனால கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு தப்பா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் நீங்க வந்து மரியாதை கொடுக்கணும். யார்கிட்டயாவது நீங்க காசு கேட்கறாங்க ரோட்ல போறவங்கன்னா, அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க கையெடுத்து கும்பிட்டா கூட இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாருமே ஈக்குவல். நீங்க என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? உங்களுக்கு கொடுக்கறதுக்குதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருங்கிற அந்த மைண்ட் செட்ல இரு அப்படின்னு நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்ப வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த டெக்னிக்கலா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அந்த ஒரு இமோஷனலா அந்த ஒரு கைண்ட்னஸா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா? சோ இததான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுமே ஒழிய, நீ படி, பெரிய ஆளாகு அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் ஈக்குவலா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப்னு ஏன் சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதான் நம்மளோட சோல் ஃபுல்லாவே எப்படி கிளென்ஸ் ஆகும். சரிங்களா? அந்த சோல் கிளென்சிங்கிறது எப்ப நடக்கும்னா, நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கதான் அந்த நேச்சர் ஆஃப் கிவிங் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இது வந்து நேச்சர் ஆஃப் கிவிங்கிறத தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி லா ஆஃப் கிவிங்னே ஒண்ணு இருக்குது. எது வந்தாலும் என்ன பண்ணாலும் உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியுதா, அதுக்கான மனசு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து நிறைய நம்ம சிச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம லாஜிக்கெல்லாம் கேட்க கூடாது. அவனுக்கு கை கால் நல்லா இருக்குல்ல, அவனுக்கு ஏன் நம்ம காசு கொடுக்கணும், இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. உங்க பசங்க முன்னாடி இப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்க பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க. அது அவங்களோட கர்மா. கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி இவர் வந்து நம்ம கிட்ட காசு கேட்கறாரு. சோ இதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க நாளைக்கு சொல்லவே தேவையில்லை. சின்ன பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த சொசைட்டில நம்ம பார்க்க முடியும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு பப்ளிக் ஃபிகர், அந்த ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி, இல்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஆள் அப்படி இருக்கணும் நானு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த குணங்கள்லாம் உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. மத்தவங்கள பத்தி புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களோட லைஃபை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையும் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் இல்ல அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட இல்லன்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தா கொடுக்கறதுக்கு தயங்க கூடாது. எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும். அவனும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். நான் எல்லார்த்தோட பெரியவன்லாம் நினைக்க கூடாது, எனக்கு கீழே எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஈகோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களை மதிக்கணும், செல்ஃப் லவ் இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு மத்தவங்களுக்கும் உரிமை இருக்கு. சோ நம்ம அந்த அடுத்த மனுஷனை நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கும் நமக்கு அறிவு இருந்தா நீங்க தான் நான் முன்னாடி சொன்ன அந்த செலிபிரிட்டி எல்லாமே. ஏன்னா இந்த பக்குவம் வந்து இன்னைக்கு ஈஸியா யாருக்கும் வர்றதே கிடையாதுங்க. யாரும் இதை இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் யாருக்கும் டைமும் கிடையாது. நம்ம பிறந்தோமா, டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, படிச்சோமா, ஸ்கூலுக்கு போனோமா, வேலைக்கு போனோமா, குழந்தை பெத்தமா, வயசானமா, செத்தமா, இப்படிதான் அந்த ஒரு இப்படியேதான் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நின்று உட்காந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. சோ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல பெருசா சாதிக்கணும் அப்படின்லாம் நினைச்சு வெக்ஸ் ஆகாதீங்க. அவன் பண்ணிட்டானே என்னால பண்ண முடியலையேலாம் நினைக்காதீங்க. இங்க யாருக்கும் அந்த சலச்சவங்களே இல்லை. எல்லாரும் ஒரு விதத்துல வந்து ஈக்குவல். எல்லாருமே ஒரு விதத்துல யூனிக் தான். தேங்க்யூ.